நாயகன் போது அப்பாவும் செலவழிச்சா, 1 கோடி ரூபாய் செலவழிச்சார். நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு பார்த்துருக்கீங்க? தாராவி செட்டு 25 lakhs ஆச்சு. பெரியப்பா என்ன பண்ணார், சரி உனக்கு வந்து ஒரு 5 நாள் தான் உனக்கு ஷூட்டிங். பெரியப்பா என்ன கணக்கு போட்டாரு, 50,000 ரூபாய் அவரோட கணக்குப்படி 5 நாளைக்கு 50,000 ரூபாய் அவர் கணக்கு போட்டார். நீங்க நம்ப மாட்டீங்க, கடைசியா 6 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு பெரியப்பா. 60 நாள் நடிச்சாரா? 60 நாள் நடிச்சார். இந்த 6 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா அவர் டி நகர்ல வீடு வாங்கி. டெல்லி கணேஷ் அவரை போடுறதுக்கு கமலஹாசன் விரும்பவே. அது வெறும் மணிரத்னம் கமலஹாசனோட உழைப்பு மட்டும் இல்லை. ஒரு வாட்டிக்கும் சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் படம் ப்ரிவியூ தியேட்டரில் நாங்கள் போடும்போது மந்தையாக வருவாங்க பீப்புள் பார்க்குறதுக்கு. ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்பாவும் பெரியப்பாவும் பட்ட கஷ்டம் மணிரத்னமோ கமலஹாசனோ விட்டாங்க. யாருமே நம்ப மாட்டீங்க, ஒரு பைசா கூட எங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. பெரியப்பா வாஸ் ஆன் ஹிஸ் டெத் பெட். கரெக்டாக 5:30க்கு ஃபங்க்ஷன் ஷுட் ஸ்டார்ட். 2:30 இந்த ஆஃப்டர்நூன் பெரியப்பா பாஸ்டர். அவரோட பாடி வந்து வீட்டில் கிடக்கும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது இட் இஸ் நாட் ரைட். இந்த மாலைக்கு அத்தனைக்கும் சரியானவர் உகந்தவர் முக்தா ராமசாமி அங்கே படுத்துன்னு இருக்கார். அவருக்கு போய் போட்டுங்க இந்த மாலையை. அப்பா வந்து வாயத்தை கமலஹாசன் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுனால அப்பா திருப்பி பேச முடியுமா? The Chennai Silks in Mega Summer Sale. Black and white period 60s வந்து சாவித்ரி அம்மா பண்ணியிருக்காங்க, இப்போ ஜெயலலிதா அம்மா பண்ணியிருக்காங்க. லேட்டர் பார்ட்டில் நீங்கள் சொன்ன உங்களோட டீனேஜில் இருக்கும்போது ஸ்ரீபிரியா மேம் தொடர்ந்து அப்பாவோட படங்கள், லக்ஷ்மி அம்மா அதே மாதிரி, லக்ஷ்மி அம்மாவுமே சரிதா அம்மாவுமே, இவங்க 3 பேருமே வந்து அப்பாவோட படங்கள் அந்த காலகட்டம். 3 பேருமே லக்ஷ்மி அம்மா ஆக்சுவலி அருணோதயத்துலேயும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷி பிகம் எ ஃபேமிலி ஃப்ரெண்ட். கோலுக்கெல்லாம் வருவாங்க. இந்த ஒன்லி டைம் நாங்கள் நடிகைகளை கூப்பிட்றதோ இல்லை நடிகர்களோட ஒய்ஃபை கூப்பிட்றதோ கோலுக்கு கூப்பிடுவோம். அப்போ வருவாங்க அவங்களும் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, எங்களுக்கு போயிருக்கேன் நான். லக்ஷ்மி அதனால் அப்புறம் அவனவள் அது கதை வந்து ஒரு சிங்கம் முயலாகிறதுன்னு சொல்லிட்டு சிவசங்கரியோட கதை. அதை படிச்சுட்டு அந்த அப்பா நிறைய புக்ஸ் படிப்பார். இப்போ லைப்ரரி வச்சுட்ருக்காரு. மெட்ராஸ்க்கு போனால் நீங்கள் அதை எடுக்கலாம் லைப்ரரியை. கிட்டத்தட்ட 1000க்கு மேலே புக்ஸ் வச்சுருந்தார். ஃப்ரீயாக தான் நடத்திட்டு இருந்தார் லைப்ரரியை. யார் வேணாலும் வந்து புக் எடுத்துன்னு போகலாம் அந்த மாதிரி. அப்பா என்ன பண்ணார், அப்பா நிறைய படிப்பார். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன ஜாவர் சீதாராமனோட கைங்கரி. ஸோ அதனால் அப்பா என்ன பண்ணார், இந்த புக்கு வாங்கி படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கதைன்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி சிவசங்கரி மேம்கிட்ட போய் கேட்டாங்க. அவங்க ஒத்துட்டாரு. பட் அந்த கேரக்டர், அந்த லாவண்யா கேரக்டர் வந்து அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக லக்ஷ்மியை தான் போடணும், துருதுருப்பாக பேசுறது இதை பண்ணுறதுனால. ஸோ லக்ஷ்மியை போய் கேட்டாங்க. அவங்களும் அந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீபிரியா எங்கள் கம்பெனிக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க நடித்ததில்லை. ஸ்ரீபிரியா என்ன பண்ணாங்க, அந்த அது நடிகை அப்படின்றதுக்கு கொஞ்சம் போல்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் நடிக்கவும் நடிக்கணும், பேசுகிற திறமையும் இருக்கணும் அப்படின்னோடனே சாய்ஸ் வாஸ் பிட்வீன் ஜெயசித்ரா அண்ட் ஸ்ரீபிரியா. ஜெயசித்ராவோட அப்பா வந்து ஸ்ரீபிரியா இன்னும் ப்ரிஃபர் பண்ணாங்க. பிகாஸ் மார்க்கெட் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த கதை வந்து அது வந்து ரொம்ப நல்லா போச்சு. அந்த கதை அந்த படத்துக்கு தான் விசு சாரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது முடிய அவர் வந்து ட்ராமாலாம் எழுதிட்டு இருந்தார், வேலைக்கு பார்த்துட்டு இருந்தார். அவர் வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங். அப்பா என்ன பண்ணாரு, விசு கிட்ட நீ வந்து கதை யோசனை எழுது அப்படின்னோடனே அப்பா என்ன சொன்னாங்க, அவர் சொன்னார், எனக்கு 3 பொண்ணு, சின்ன பசங்க, நண்டு சுண்டும் நாத்தங்கான்ற மாதிரி இவ்வளோண்டு இருக்குங்க. நான் வீட்டை பார்த்துக்கணும், எனக்கு பர்மனெண்ட்டாக சம்பளம் வந்துட்டுருக்கு. அதை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு எது வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, ஆர் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்பா என்ன சொன்னாங்க, கவலைப்படாத, உனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க அங்கேன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னார் போல இருக்கு, என்ன அமௌண்ட்டுன்னு தெரியல. இது வந்து விசு சாரே என்கிட்ட சொன்னது, என்கிட்ட அந்த ரெக்கார்டிங் கூட இருக்குது, அவர் சொன்ன ரெக்கார்டிங் கூட வச்சுருக்கேன் நான். அவர் என்ன பண்ணார், விசு சார் என்ன பண்ணார், இல்லை அப்பா என்ன சொன்னாங்க, சரி உனக்கு மாதம் 1000 ரூபாய், 79ல் 1000 ரூபான்றது இட் வாஸ் அ பிக் அமௌண்ட், அதனால் 1000 ரூபாய் நான் உனக்கு தந்துடுறேன் இந்த படம் முடிகிற வரைக்கும்.
சரி உன் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு உனக்கு அது கிடச்சிடும். அதுக்கப்புறம் படம் நன்னா போய் உனக்கு மேற்கொண்டு வந்ததுன்னா நீ சினிமாவில் இரு, இல்லைன்னா திருப்பி பழையபடி வேலைக்கே போ அப்படின்னு. அந்த தைரியம், அந்த அப்பா கொடுத்த அந்த 1000 ரூபாய் தான் அவர் தன்னோட லைஃபையே மாற்றித்து அப்படின்னு. இல்லைன்னா நான் ஐ வுட் ஹவ் ஸ்டில் கண்டினியூ டு ட்ராமா போட்டுட்டு சினிமாக்கே வந்திருக்க மாட்டேன்னு. அதனால் அவர் வந்து அதுக்கு நன்றியாக, ஆனால் அப்பாவுக்கு ஒருத்தரை பிடிச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவரே தான் கண்டினியூ பண்ணுவார். அப்புறம் சிம்லா ஸ்பெஷலுக்கும் அவர் தான் எழுதினார், கீழ்வானம் சிவக்குக்கும் அவர் தான் எழுதினார், அப்புறம் ஆமாம் இந்த 3 படத்துக்கும் எழுதினார் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவரே டைரக்டர் ஆயிட்டார். அவரே டேரக்டர், மணல் கயிறு மணல் கயிறு எடுத்து அவரே டேரக்டர் ஆன உடனே அவர் வந்து என்ன நீங்கள் டேரக்டராக போட்டால் நான் வரேன்னாரு. அப்பா சொன்னாங்க, அப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டார் அப்பா அவர்கிட்ட. அதுக்கு சிரிச்சுட்டு அதனால தான் சார் வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் ஏவிஎம் வந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியப்பாவை தான் வந்து கேட்டாங்க. இந்த சம்சாரம் வந்து மின்சாரம் போது அப்போ ஏவிஎம் வந்து அவருக்கு ஒரு அவுட்ரைட்டாக பெரியப்பா தான் சொன்னாங்க செட்டியார்கிட்ட, அவன் அண்ணா ட்ரெயின் ஆகிட்டான் எங்கள் கம்பெனியில் இருந்து கரெக்டாக சிக்கனமாக நன்னா எடுத்து கொடுத்துருவான். அவன் அவுட்ரைட்னா ஒரு பணம் கொடுத்துருவாங்க ப்ரொடியூசர்ஸ் உங்ககிட்ட, ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியில் நம்ம பண்ணி தரது சொல்கிறது, அது ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில். அதனால் நீ அவரை நம்பி நீ கொடுக்கலாம். அவர் வந்து அந்த படத்தை அவர் ஹீ டோல் மீ, எனக்கு இப்போ நிறையா ஞாபகம் இல்லை, 6 lakhs என்னமோ கொடுத்தாங்க போல இருக்கு ஏவிஎம் அந்த காலகட்டத்தில். அவர் அதை வந்து அழகாக 5 lakhs முடித்தேன் அப்படின்னாரு என்கிட்ட பேசும்போது சொன்னார், நான் 5 lakhs முடித்தேன் அதை. அதனால் அதுக்கப்புறம் படம் பயங்கர ஹிட்டாக போய் தெலுங்கு ஹிந்தின்னு எல்லாம் அவருக்கு ரைட்ஸ் அதுவும் வந்தது அவருக்கு. அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப சின்சியர். இன்னி தேதிக்கும் அவர் சொல்லுவார், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முக்தா போட்டது, லஞ்சு வந்து எஸ்பி முத்துராமன் போட்டது, டின்னர் வந்து பாலச்சந்தர் போட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் அவர். அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அப்புறமா தான் அவர்கிட்ட போய் அசிஸ்டன்ட் பண்ணார். ஸோ தட் பீப்புள் நோ தட் இப்போ இருக்கிற ஒரு கண்டபடி செலவழிக்கிறாங்க. அப்பாவும் செலவழிச்சார், நாயகன் போது அப்பாவும் செலவழிச்சார், 1 கோடி ரூபாய் செலவழிச்சார் 87ல். பட்ஜெட் வாஸ் ஒன்லி 50 lakhs. டபுள் த அமௌண்ட் செலவாச்சு. அந்த நீங்கள் இந்த பாட்டு நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு பார்த்துருக்கீங்க? அந்த தாராவி செட்டு, தாராவியில் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பார்த்து பேசி வந்துட்டாங்க. தாராவி வந்து அங்கே எடுத்தோன்னா ப்ராப்ளம் ஆகும்னாங்க, ஏன்னா கூட்டம் இருக்குல்ல, அங்கே நிறைய கூட்டம் இருக்குது, அந்த கச்சன்னு இருக்கும், சினிமா எடுக்க முடியாது நம்மளாலன்னு சொல்லிட்டு தோட்டா தரணி சொன்னார், நான் செட்டே போட்டு தரேன். வீனஸ் ஸ்டுடியோவில் தான் போட்டாங்க. அது வந்து அந்த கடப்பாக்கல் தான் இருக்கும், அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் கடப்பாக்கல், அது வந்து இங்கேருந்து வந்தது, கர்நாடகாலேருந்து. அதுக்கு அந்த செட்டே, தாராவி செட்டே 25 lakhs ஆச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க முக்தா ஃபிலிம்ஸில் செட்டே போட மாட்டாங்க, ரொம்ப சிக்கணும்னு. பட் when it comes to பண்ணணும் அப்படின்னா பண்ணுவாங்க. பட் அதுக்கு பட்ஜெட்டை முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். பட் அந்த படம் எப்படி ஒரு ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு அமைஞ்சுது? அந்த படம் ப்ராஃபிட்டாகவே அமையல. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுலேருந்து நாங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, ஒரு பைசா கூட எங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா ஆஸ் ஐ டோல்டு, உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி படம் பூஜை போடுற அன்றைக்கே அப்பாவும் பெரியப்பாவும் உட்காந்துட்டு பட்ஜெட் போட்டுடுவாங்க. பட்ஜெட் போட்டுட்டு இவ்வளோதான் அந்த பட்ஜெட். ஸோ 50 lakhs போட்டோம் நாங்கள். 50 lakhs அப்புறம் அப்பா வந்து பெரியப்பா, உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நான், 60 lakhs எல்லாருக்கும் விற்றுட்டாங்க, அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும். 10 lakhs ப்ராஃபிட் வச்சு படத்தை ஆல்ரெடி கொடுத்தாச்சு. 10 lakhs ப்ராஃபிட் வச்சு படத்தை பூஜா இன்னைக்கே வித்தாச்சு. அது என்ன ஆயிடுது அப்படின்னா, செலவு வந்து இழுத்துட்டு போயிட்டே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜனகராஜுக்கு வந்து முதல்ல அப்பா பெரியப்பா பேசும்போது மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட் கிட்ட பேசினாங்க, எவ்வளோ நாள்ப்பா வேணும் ஜனகராஜுக்கு? அவர் சொன்னார் 5 நாள் சார், 5 நாள் ஷெட்யூல் தான் எங்களுக்கு அப்படின்னு. சரி, ஜனகராஜ்கிட்ட போயிட்டு அப்பா சொன்னாங்க 5 நாள் ஷெட்யூல் தான், உனக்கு 25,000 ரூபாய் தரேன். ஜனகராஜ் வந்து அப்போ வந்து 1 லட்ச ரூபாய் வாங்கியிருந்தார் படத்துக்கு. அவர் சொன்னார், இல்லை எனக்கு 5 நாளாக இருந்தாலும் எனக்கு 1 லட்ச ரூபாய் நீங்கள் தரணும். ரொம்ப ஜாலியாக பேசுவார் பெரியப்பா கிட்ட. பெரியப்பா வாயே கொடுக்க மாட்டார், வெத்தலை பாக்கு வர போட்டுன்னு விடுவாரா பெரியப்பா, ஒன்றும் பேசாமல் இருப்பார். நீ என்னாலும் பேசிக்கோ, நான் கொடுக்குற பணம் தான் உனக்கு, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தான்
அண்ட் இவென்ச்சுவலி எல்லாருமே ஒத்துணுடுவாங்க. பெரியப்பா மூஞ்சினாலேயோ பெரியப்பாவோட அப்ரோச்னாலேயோ அது என்னன்னு எனக்கு இன்னைக்கும் மிஸ்ட்ரி எங்களுக்கு எல்லாருக்குமே. பெரியப்பாட்ட நான் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, பெரியப்பா எனக்கு 1,00,000 வேணும். பெரியப்பா சொன்னா, இல்ல உனக்கு வந்து சரி போனா போறது, உனக்கு 40,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இல்ல சார் எனக்கு 50,000 கொடுங்க அப்படின்னு. இல்லடா இல்ல இல்ல 40,000 தான் உனக்கு அப்படின்னா. நான் ஒத்துக்கவே மாட்டேன்னாரு. சார் பெரியப்பா என்ன பண்ணாரு, சரி உனக்கு வந்து 5 நாள் தான் உனக்கு ஷூட்டிங், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் நீ ஓகே. வா, ஒரு நாளைக்கு வந்து வா நீனு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா என்ன கணக்கு போட்டாரு, 50,000 ரூபாய் அவரோட கணக்குப்படி வந்தது. 5 நாளைக்கு 50,000 ரூபாய் அவர் கணக்கு போட்டார். அவர் வந்து கடைசியா பெரியப்பா மூஞ்சிக்கு அதுக்கு முன்னாடியே இந்த படம்லாம் பண்ணாரு. அவர் ஒரு மலரின் பயணம் பண்ணாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர் பெரியப்பாக்கு. சரி இப்போ பணம் வரும் இவர்கிட்ட இருந்து வந்தா அந்த 50,000 ரூபாய் கண்டிப்பா வந்துரும். இல்லன்னா மத்தவங்க மாரி ஏமாத்த மாட்டாரு இவருன்னு சொல்லிட்டு ஒத்துன்ட்டார். செட்டுல என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கும் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி நீங்க நம்ப மாட்டீங்க, கடைசியா 6,00,000 ரூபாய் குடுத்தாங்க பெரியப்பா. 60 நாள் நடிச்சாரா? 60 நாள் நடிச்சார். பா! 6,00,000 ரூபாய். நானே பார்த்துருக்கேன். நாயகன் ஷூட்டிங்க்கு நான் போனேன்னா, உள்ள நுழைவாரு அவரு. தெய்வமே! அப்படின்பாரு பெரியப்பாவ பார்த்துட்டு. நான் வந்துட்டேன் தெய்வமே! அப்படின்னு கத்துவாரு. ஆனா, எங்க பெரியப்பா கிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு குணம் அப்படின்னா, வார்த்தைய சொல்லிட்டாருன்னா, குடுத்துட்டோம். அத பத்தி பேசவே மாட்டார். கம்ப்ளைண்டே பண்ண மாட்டார். ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. சிரிப்பாரு. விழுந்து விழுந்து சிரிப்பாரு. "வந்துட்டியா?" அப்படிம்பாரு. வந்து பெரியப்பா பக்கத்துல சேர இழுத்து போட்டுன்னு உட்கார்ந்துன்றாரு. உட்கார்ந்துட்டு, "தெய்வமே! இன்னைக்கு ஃபுல் டே தெய்வமே எனக்கு" அப்படிம்பாரு. பெரியப்பா அவ்வளோதான். 6,00,000 ரூபாய் அவருக்கு குடுத்தாங்க. அந்த 6,00,000 ரூபாய் வச்சிருந்தா அவரு டி நகர்ல வீடு வாங்கினாரு. சாரி தப்பா சொல்லிட்டேன். ஆழ்வார்பேட்டை வீடு கமல் சாரோட வந்து ஆபீஸ்க்கு எதிர்ல. ஆழ்வார்பேட்டோட வீடு வந்து நாயகன். நாயகனோட அத்தனை பைசா. அதனால என்ன ஆச்சுன்னா, டெஃபினட்டா கிளாஷ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்தது. இல்லன்னு அது உலகத்துக்கே தெரியும். நாயகனுக்கும் அப்பா இது. பட் ஒண்ணு வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க. அது அது வெறும் மணிரத்னத்தும், கமலஹாசனோட உழைப்பு மட்டும் இல்ல. அத்தனை பேரோட உழைப்பு இருக்கு அதுல. ஒரு புரொடியூசரா அப்பா, பெரியப்பாவோட உழைப்பு இருக்கு. ஒரு வாட்டிக்கும் சண்டை போடுவாங்க. பட் தே டிட் இட். 25 லேக்ஸ் அந்த 87ல நீங்க 25 லேக்ஸ்க்கு ஒரு செட்டு போடணும்னா, ஆமா. இப்ப யார் போடுறாங்க? இப்ப இப்ப எல்லாம் 100 கேள்வி கேட்க மாட்டாங்களா? அது ஒண்ணு. அது மாரி செட்டு போட்டாங்க. அது கிட்டத்தட்ட என்ன ஆயிடுது, அப்புறம் க்ரவுட் சீன். இந்த கடைசி சீனு, "நீ நல்லவரா கெட்டவரா" ஆமா. க்ரவுட் சீன் வந்து. அத்தனை க்ரவுட் சீனுக்கும் 1000 பேர் கேட்டாரு அவரு. 1000 பேருக்கு நீங்க ஒரு கல்யாணம் மாதிரி. நீங்க அந்த 1000 பேருக்கும் நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு ஷூட்டிங்க்கு எடுத்துன்னு வந்தீங்கன்னா, அந்த 1000 பேருக்கும் ட்ரெஸ் குடுக்கணும். சாப்பாடு போடணும். அவங்கள நிக்க வச்சு கரெக்ட்டான நிக்க வச்சு எடுக்கணும். அந்த க்ரவுட காமிக்கணும். அதனால எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. 1,00,00,000க்கு மேல போயிடுத்து. படம் ஆல்சோ காட் சென்சார்லயும் மாட்டின்னுடுத்து. வரதராஜ முதலியாரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க மாட்டோன்ட்டாங்க சென்சார்ல. வயலன்ஸ் வந்து அந்த காலகட்டத்துல வந்து பார்க்க முடியல. நாங்கலாம் ரஷ் போய் பார்ப்போம். அந்த 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 போலீஸ்காரன அடிப்பாரே அவரு. அந்த சீன் வந்து என் பையன் வந்து வாஸ் 3 இயர்ஸ் ஓல்ட் ஆர் 4 இயர்ஸ் ஓல்ட் அவன் என் பையன். அவன் என்ன அவனையும் தெரியாம அழிச்சுன்னு போயிட்டோம் நாங்க. அந்த சீன ஆரம்பிச்ச உடனே அது அவ்ளோ தத்ரூபமா இருந்தது. மேக்கப்போட சொல்றேன் நானு. மேக்கப்புக்கும் ஆர்டிஸ்ட் அழிச்சுன்னு வந்தாரு அவரு. அவ்ளோ தத்ரூபமா இருந்தது. ஐ ஹேட் மை மை ஹஸ்பண்ட் ஹி ஹேட் டு டேக் ஹிம் அவுட். அந்த வயலன்ஸ் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹேஸ் டு புல் ஹிம் அவுட். அப்படி ஒரு வயலன்ஸா இருந்தது. அதனால அது அது அந்த கதைக்கு தேவைதான். நான் இல்லன்னு சொல்லல. ஒரு எல்லாரோட கூட்டு முயற்சி தான் அது. அது மணிரத்னத்துக்கு தனியாவோ, இல்ல எல்லாருமே நடிச்சாங்க. நான் நேர்ல பார்த்துருக்கேன் அந்த ஷூட்டிங். நெறைய பார்த்துருக்கேன் நானு. கமலஹாசன் வந்து பேசவே மாட்டார். யூசுவலா கமலஹாசன் அந்தரங்கம் ஷூட்டிங்லயும் அவர பார்த்துருக்கேன். சிம்லா ஸ்பெஷல் ஷூட்டிங்லயும் அவர நெறைய மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இந்த ஒரு ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. நம்மளோட அரட்டை அடிச்சுட்டு இருப்பாரு. அப்புறமா ஷாட் அப்படின்னு உடனே அப்பா உள்ள கூப்பிடுவாங்க, போவாரு அவரு. இதுக்கு வந்து யாரையும் திரும்பி கூட பார்க்கல அவரு. யார் வராங்க? யார் போறாங்கன்னு அவ்ளோ டெடிகேட்டடா பண்ணாரு. அவரும் மணிரத்னமும் பேசுவாங்க. பி.சி. ஸ்ரீராமும் அவரும் பேசுவாங்க. அவர் என்ன கேட்டாரோ அத்தனையும் பெரியப்பா கொண்டு வந்து குடுத்தாரு. அதுல எந்த குறையும் வைக்கல பெரியப்பா. ஒரு குறை வைக்கல. கடைசியா என்ன ஆச்சு?
பெரியப்பாக்கும் அப்பாக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தூரம் ஆஸ் ஐ டோல்ட் யூ வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா மாற மாட்டாங்க. 1 கோடி ஆன உடனே அதுக்குள்ள படம் வந்து பிரமாதமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியிலேயே முதல் படம் ப்ரிவ்யூ தியேட்டர்ல நாங்க போடும்போது எங்களுக்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை. மந்தையா வருவாங்க பீப்புள் பார்க்கறதுக்கு. யார் யாரெல்லாமோ வருவாங்க. ஃபோனெல்லாம் பண்ணுவாங்க எங்களுக்கு. யாருன்னே தெரியாது. அவங்கலாம் ஃபோன் பண்ணி உங்க அத்தையோட, மாமாவோட, சம்திங் வந்து நாங்க ப்ரிவ்யூ பார்க்க வரணும்னு. அப்பாக்கிட்ட லிட்ரலா வந்து கல்யாணம் வேற வச்சிருந்தாங்க வீட்ல. என் தம்பிக்கு கல்யாணம். தேவர் குவைட் என்ன சொல்றது? ஒரு ஒரு பயம் வந்துடுத்து அப்பாக்கும் பெரியப்பாக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு அடுத்த வாரம் ரிலீஸ்னா இந்த வாரம் வந்து ஜிவி கிட்ட போய் பேசினாங்க அப்பா. அதுக்கு முன்னாடி ஜிவி வரவே இல்லை. உனக்காச்சும் மணிரத்னத்துக்காச்சும் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வந்துட்டார். அப்போ ஜிவி வாஸ் அ பிக் ப்ரொடியூசர் அப்போ. ஸோ அப்பா கிட்ட போய் சொன்னாங்க, பாரு என்கிட்ட இப்போ பணம் இல்லை, ரிலீஸ் பண்ணணும், டேட்டும் வேற இழுத்துன்னு போயிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜிவி என்ன சொன்னார், நான் அவுட் ரைட் வாங்கிக்கிறேன், நெகட்டிவ் ரைட்ஸ் நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜிவி எங்களுக்கு கொடுத்த பணம் 3 லட்சம் ரூபாய் நெகட்டிவ் ரைட்ஸ்க்கு ஃபார் நாயகன். எங்கள் நாத்தனார் கலாட்டா பண்ணுவாங்க, என்கிட்ட நீ சொல்லியிருந்தாடா 4 வைர நெக்லஸை வித்தாவது கொடுத்துருப்பேன், 3 லட்சம் ரூபாய் அவ்வளோதானா அப்படின்னு கலாட்டா பண்ணுவாங்க. நிஜமாவே எங்கள் நாத்தனார் இன்னைக்கு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க. முன்னாடி என்கிட்ட சொல்லக்கூடாது, ஒரு 10 வைர நெக்லஸ் அங்கே எங்கே வாங்கியாவது விற்று கொடுத்துருப்பேன் உனக்கு அப்படின்ட்டு. 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு எக்ஸாக்டா ஒரு வாரம் முன்னாடி. அந்த 3 லட்சம் தான், அதுல 1 லட்சம் தான் எங்களுக்கு ப்ராஃபிட். ஒரே 1 லட்சம் தான். அது அந்த விதிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு அப்பாவும் பெரியப்பாவும் பட்ட கஷ்டம். மணிரத்னமும் கமலஹாசனும் விட்டாங்க. விடு போ, இது என்ன பண்ணிட்டு போறாங்க அவங்க 2 பேரும். அப்பா பெரியப்பாவும் அப்பாவும் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு வாக்கு கொடுத்துட்டோம், ரிலீஸ் பண்ணியே ஆகணும். முக்தா ஃபிலிம்ஸ்க்கு கெட்ட பேர் வரக்கூடாது, ரிலீஸ் ஆகலை படம்ன்ட்டு. அதுக்காக பாடுபட்டு பம்பாய் போய், டெல்லி போய், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆர் வெங்கட்ராமன் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தார், ஆர் வெங்கட்ராமன், அவரோட பேசி ஆளை வச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் பிடிச்சு அங்கே போய் பேசி கீசி எல்லாம் பண்ணி கடைசியாக படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆனால் இன்னி தேதி வரைக்கும் அப்பாவோ பெரியப்பா இருந்த வரைக்கும் பெரியப்பா அப்போ உடனே அந்த டென்ஷன் இருந்தது பெரியப்பாக்கு, போயிட்டார். வித்தின் 6 months போயிட்டார் அவர். அப்பா வந்து வாயை திறக்கல. கமலஹாசன் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுனால அப்பா திருப்பி பேச முடியுமா போயிடுது. அப்பாக்கும் பெரியப்பாக்கும் என்ன ஹேபிட்னா, ஒரு படம் முடிஞ்சுதா அப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அது ஓடித்தா ஓடலையா என்ன ஏது, ஏன்னா அவங்க விற்கிறது கம்மி விலைக்கு தானே விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேர் வெரி கான்ஃபிடென்ட் தட் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹூம் தே ஹேவ், அந்த குரூப் திருப்பி தங்களுக்கு வந்துரும்னு தெரியும் அப்பாக்கும் பெரியப்பாக்கும். அதனால அதை பற்றியே பேச மாட்டாங்க. நிறைய கஷ்டப்பட்டாங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. நான் வந்து அப்பா பெரியப்பா மட்டும் சொல்லலை, மணிரத்னம் சாரும் கஷ்டப்பட்டாரு, கமலஹாசன் சார் உயிரியே கொடுத்தாரு. டெல்லி கணேஷ் வந்து அவர் எப்படி வந்தாருன்னா, அவரை போடுறதுக்கு கமலஹாசன் விரும்பவே இல்லை. அவர் வந்து ஓம் புரியை தான் கேட்டார். அப்போ ஹி வாஸ் ஆல்சோ ஆக்டிங் இன் ஹிந்தி, ஸோ ஹி வாண்டட் டு ஸ்விட்ச் ஓவர் தேர். அதனால் அவர் வந்து ஓம் புரி தான் வேணும்னாரு. அப்புறம் அம்ரீஷ் புரி, அவரை தான் வேணும் அப்படின்னாரு. அப்பா சொன்னார் வேண்டாம், அவங்க யாரும் கமலஹாசனுக்கு செகண்ட் ஃபீல்டாக நடிக்க மாட்டோம்ட்டாங்க அவங்க ஹிந்திக்காரங்க யாருமே, எக்ஸப்ட் இன்னும் ஆனந்த், மற்றபடி யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்பா சொன்னார், ஏற்கனவே நம்ம முக்தா ஃபிலிம்ஸில் வந்து டெல்லி கணேஷ் வந்து 2-3 சிம்லா ஸ்பெஷலில் ஒரு ஸ்மால் ரோல் பண்ணார். அப்புறம் ரஜினிகாந்துக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து பொல்லாதவன், அதில் வந்து பண்ணார். அதனால் அவர் வந்து என்ன பண்ணார், அப்பாவுக்கு அவர் ரொம்ப நாளாக தெரியும். ஸோ உனக்கு என்ன வேணும், ஐயராக இருக்கணும், ஹிந்தி பேசணும், இது 2 குவாலிஃபிகேஷனுமே டெல்லி கணேஷ் கிட்ட இருக்குது. ஹீஸ் ஐயர் பாஷையும் பேசுவார் அவர், டெல்லியில் இருந்ததுனால ஹிந்தியும் நல்லா பேசுவார். அதனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டு பேசு, நடிக்க சொல்லு, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணு, பிடிக்கலை அப்படின்னா நான் வேற யாராவது அழைச்சிட்டு வரோம், நீ சொன்ன மாதிரி ஹிந்தியில் யாராவது தேடி அழைச்சிட்டு வரோம். டெல்லி கணேஷ் நடிக்க ஃபஸ்ட்டு இது வந்து நாயக்கன், நீங்கள் அவரே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் என்னை அடித்தானே, நான் வாயை திறக்கலையே அப்படின்னு, அதுதான் ஃபஸ்ட்டு சீன் அவரோட இருந்துச்சு. அந்த சீனை பார்த்துட்டு அத்தனை பேர் கிளாப் அடித்தாங்களாம். அன்னைக்கு கமலஹாசன் அண்ட் டெல்லி கணேஷோட ட்ராவல் ஆரம்பித்தது
டில் டெல்லி கணேஷ் டைட் தேவர் ட்ராவலிங் டுகெதர். ஸோ நாயகனாலையும் அப்பாவாலையும் நிறைய கமலஹாசனுக்கு நிறைய பேரு புகழ் கிடச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், அதை பற்றிலாம் இந்த எடுத்தாலே வந்து டாப் 10 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எடுத்த நாயகன் தவிர்க்க முடியாது. அவர் அதுக்கு உழைச்சார். நான் எங்கள் சைட்லேருந்து அது நாங்கள் வந்து அதை வந்து டினையே பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் வந்து இப்படி ஒரு படம் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ப்ராஃபிட்டாக அமையாமல் போனது அப்படின்னு. ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட்டும் இந்த 1 லட்சமே ஜிவி கொடுத்தது 3 லட்சத்தில் 1 லட்சம் ப்ராஃபிட், அது அவ்வளோதான். அது இதோட. ஆனால் அதில் கொஞ்சம் மன வருத்தம் வந்துட்டு அப்பா பேர் போடுறேன் நாயகனில் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் போடுறேன்னாங்க. வேண்டாம் நீ முக்தா ஃபிலிம்ஸ்னே போடு மொத்தமாக அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிவி அதை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணி அதை தன்னோட படமாக ஆக்கின்ட்டார் அவர். தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஆல் டன் திங். ஒரு தடவை படம் விற்றுட்டோம், நெகட்டிவ் ரேட் விற்றுட்டோம்னா இன்னி தேதி வரைக்கும் ஜிவி தான் ப்ரொடியூசர்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்க பெரிய ஹீரோஸ் வச்சு படங்கள் எதுவும் பண்ணலையா நீங்க முக்தா ஃபிலிம்ஸ்ல? பண்ணீங்க சுந்தர் சார் பண்ணி ரொம்ப குறைச்சாச்சு. ஏன்னா இப்ப ஆமா, அதுக்கப்புறமே நாயகனுக்கு அப்புறமே ரொம்ப ஒரு 5-6 படம் தான் பண்ணேன். அது நாயகனுக்கு அப்புறம் கதாநாயகன், வாய்க்கொழுப்பு, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஆசைகள், எதிர்காற்று எல்லாமே, எதிர்காற்று, அதுக்கப்புறம் பிரம்மச்சாரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு படம் ராஜபாண்டி இவர் சரத்குமார். அவர் கண்டிப்பா மனோஜ்குமார் டைரக்டா போடணும்னாங்க. நீங்க சொன்னீங்க நெகட்டிவ் ரேட்ஸ் கொடுத்தாச்சு ஜிவி சாருக்குன்னு. அது எப்படி வர்த்தக ரீதியா எப்படி போச்சு அந்த படம்? அது வர்த்தக ரீதியா ரொம்ப நாளா போன மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் அவங்க கிட்ட சொன்ன மாதிரி ப்ரிவ்யூக்கே இடமே இருக்காது. மக்கள் அப்படி கூட்டமா வந்து அடித்தடி சண்டை நடக்கும் படம் பார்க்கறதுக்கு. அதனால டெஃபினட்டா ரிலீஸ் ஆன உடனே படம் வந்து ரொம்ப நாளா தான் போன. ஒரு கருத்து உண்டு அந்த டைம்ல வந்து 3 பேருமே, இப்ப விஜயகாந்த் சார் உழவன் மகன், ரஜினி சார் மனிதன், கமல் சார் நாயகன் வந்து அந்த படங்களும் கமர்ஷியலா ஒரு பெரிய ஹிட் அந்த டைம்ல தீபாவளி அப்போ ஓடிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா நாங்க we were more interested in நாயகன். படத்துல என்ன கலெக்ஷன் ஆச்சுன்னு தெரியல. மேபி அது அந்த டேட்டா கரெக்டா இருக்கலாம், எனக்கு அது தெரியல. பட் நாயகன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாயகன் வந்து இட் ரீச்ட் இந்த சினிமா பாணியில் சொல்லணும்னா ஏபிசி சென்டர்னு சொல்லுவாங்க. ஏ சென்டர் சிட்டி, பி சென்டர் டவுன்ஸ் அண்ட் சி சென்டர் கிராமம். 3 சென்டருமே அது ரீச் ஆன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு படம் தான். இட் வாஸ் அ ஹிட் வித் இன்டெலெக்சுவல் பீப்புள், இட் வாஸ் அ ஹிட் வித் அன் ஆர்டினரி பீப்புள். சாதாரண மக்களும் அதை பார்த்தா, படித்த மேதாவிகளும் பார்த்தா, அப்ரிஷியேட் பண்ணா, இது மிடில் கிளாஸ் பீப்புளும் அதை பார்த்தா. அதனால அது வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய ஹிட் தான். இப்படி ஒரு ரீச் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா முக்தா சார்? எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா எங்களோட அளவுகோல் வந்து ப்ரிவியூக்கு நம்ம கூப்பிடும்போது மக்கள் வர்றதுதான் எனக்கு அதிலே தெரிஞ்சிடும். படம் இப்போ மாதிரி படனோட டாக் வந்து கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டாக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அந்த காலகட்டத்தில் கிடையாது. பட் நாயகனுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டாக் இருந்தது. எவ்வளோ டாக் இருந்ததுன்னா, ஆர் வெங்கட்ராமன் அவர் வந்து படம் வந்து ரிலீஸே ஆகலை, கஷ்டத்தில் இருந்தது. அப்போ வந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து ராஷ்டிரபதி பவன்லேருந்து ஃபோன், படம் வந்து எங்களுக்கு நீங்கள் ராஷ்டிரபதி பவனுக்கு அனுப்புகிறீங்களா, அந்த ரீல்ஸ் அனுப்புறீங்கன்னா நாங்கள் வந்து போடணுன்ட்டு. அப்போ தான் அவர்கிட்ட வந்து எங்கள் அண்ணன் தான் எடுத்திருக்கான், அவன் நம்பர் எழுதிக்காமல் விட்டுட்டான். அப்புறம் திட்டினாங்க. நம்ம அட்லீஸ்ட் நம்ம படம் ரிலீஸ்க்காவது அவரை கேட்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஃபோன் பண்ண உடனே பெரியப்பா இல்லை அப்பா பேசினாங்க. பேசிட்டு மாதிரி இல்லை படம் ரிலீஸ் சென்சாரில் மாட்டின்னு இருக்கு, சென்சார் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுக்க முடியுங்க. சரி நாங்கள் பார்க்குறோம், சென்சாரில் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பார்க்குறோம். நிறைய கட்டெல்லாம் பண்ணிட்டு கொடுத்தாங்க. அதனால அந்த இடத்துல ரீச் இருந்தது. ஸோ டெஃபினட்டாக எங்களுக்கு தெரியும் அது வந்து இட் இஸ் ரொம்ப பெருசாக போக போகுது, அப்படி சக்ஸஸாக போக போகுதுன்னு. பொன்முட்டையிடும் வாத்து தான் அது. பட் அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு இடலை, அந்த வாத்து வந்து அந்த பொன்முட்டையை எங்களுக்கு இடலை, முக்தா ஃபிலிம்ஸ் கூடல, ஜிவி கிட்டது. அதுக்கப்புறமா நாட் ஆன் பேப்பர்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் ஓகே தான். லீகலாக பார்த்தா நம்ம கை மாற்றிடும் நெகட்டிவ் ரைட்ஸை. பட் அதுக்கப்புறம் நல்லா போன அப்புறமா ஜிவி சைட் சார்லேருந்து ஏதாவது வந்தது? அது இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் ஏப்ரல் 14th எங்கள் பெரியப்பா போனது, 15th போனார். அன்றைக்கி தான் 100 நாள் ஆச்சு படம்.
ஸோ 15th அன்னைக்கு பயங்கரமான ஏற்பாடு பண்ணியிருந்தார். பெரியப்பா வாஸ் ஆன் his டெத் பெட். எவ்ரிபடி நோஸ் இன்னொரு ஹாஃப் அ டே ஆர் 1 டே தான் இவர் தாங்குவார்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். பட் இவர் என்ன பண்ணார், அன்னைக்கு வந்து 100th டேக்கு அமிதாப் பச்சன்லேருந்தோ தெரில யாருன்னு ஞாபகம் இல்லை எனக்கு இப்போ, எல்லாரையும் கூப்பிட்டு காமராஜ் அரங்கத்தில் வந்து அவங்க பண்ணிட்டாங்க, ஏற்பாடு பண்ணிட்டாரு. கமலஹாசன் வந்துட்டாங்க, கமலஹாசன் ரசிகர் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. கரெக்டாக 5:30க்கு ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட். 2:30 இந்த ஆஃப்டர்நூன் பெரியப்பா பாஸ்ட் அவே. பெரியப்பா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம், எல்லாம் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மன வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா சினிமாவில் மட்டும் ஒரு கல்ச்சர் உண்டு. ப்ரொடியூசர்னு இல்லை, சினிமாவில் ஒருத்தர் ஒரு பெரிய ஷாட் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நிறுத்திடுவாங்க அவங்க. அதுதான் மரபு. பட் இவர் வந்து இல்லை இல்லை, நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணேன். பிகாஸ் ஹி வாஸ் ட்ரைங் ஃபார் ஹாலிவுட் அண்ட் அவர் வந்து அதை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தார் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில். அதனால் அவருக்கு வந்து இது இம்பார்ட்டண்ட் அவருக்கு, அதனால் பண்ணார். பட் கமலஹாசன் அந்த டயத்தில் ஹி காட் அப். அவர் வந்து பேச ஆரம்பிக்க போகிறார், இனிமேல் ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு. ஜிவி வந்து கமலஹாசன்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு நிமிஷம் வந்து மௌன அஞ்சலி இருப்போம் ப்ரொடியூசருக்காக, அப்புறம் நம்ம வில் கண்டினியூ அப்படின்னு. கமலஹாசன் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. ஹி காட் அப், ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி இருந்துட்டு ஹி செட், இங்கே தான் நீங்கள் கமலஹாசன் அவரோட எத்திக்ஸையும் நீங்கள் ஐ நீட் டு டெல் திஸ். அவர் என்ன சொன்னார், ப்ரொடியூசர் நிறைய இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு அவர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு. அதனால் அவரோட பாடி வந்து வீட்டில் கிடக்கும்போது, அவங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது இட் இஸ் நாட் ரைட், அதனால நம்ம இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவா, நான் உங்களுக்காக சார், உங்களுக்காக நாங்கள் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் தட். அவர் சொன்னாரா, இந்த மாலைக்கு அத்தனைக்கும் சரியானவர், உகந்தவர் முக்தா ராமசாமி அங்கே படுத்துன்னு இருக்கார், அவருக்கு போய் போட்டுங்க இந்த மாலையை அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வைத்தியராம ஸ்ட்ரீட்டில் சடனாக ஒரு 1000 பேர் கியூ வரிசையாக நிற்கிறாங்க. பாண்டி பஜார் முடிய கியூ நின்றுருக்குது, எண்ட் ஆஃப் பாண்டி பஜார். நீங்கள் அந்த லென்த்தை பார்த்துக்கலாம். யார் எப்படி திடும்னு என்ன கூடா அத்தனை கமலஹாசன் ரசிகர்களும் அவருக்கு போட வேண்டிய மாலையை வந்து பெரியப்பாக்கு போட்டு அவரை வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ அது கூட அவர் ஒத்துக்கலை ஜிவி. அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுவோம், இன்னொரு நாளைக்கு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபங்க்ஷன் பண்ணவே இல்லை, கமலஹாசன் விட்டார், வேண்டாம் ஃபங்க்ஷன் வேண்டாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதான். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தான் மன வருத்தம் இருந்துச்சு அந்த படத்துக்கு அப்புறமா கமல் சார் பண்ணுறது? ஒரு மன வருத்தமும் இல்லை. அதுதான் அப்பா பெரியப்பாவோட பியூட்டி. உடனே கதாநாயகன் ஆரம்பிச்சாங்க, உடனே போய் அடுத்த நாளே பாண்டியராஜன் பார்த்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணாரு. ரேகா தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க, எஸ்வி சேகர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, கிரேசி மோகனை போய் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கிரேசி மோகனுக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க, நாடோடி காட்டுல. நானும் கிரேசி மோகன் தான் ஒன்றா பார்த்தோம், அவ்வளோ சிரிப்பாக இருந்தது எனக்கு. அப்புறம் கிரேசி மோகன் சார்கிட்ட சொன்னேன், சார் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னேன். நல்லா இருக்கு, நான் இதோட பிரமாதமாக பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார் என்கிட்ட. இது மாதிரி அது அவ்வளோதான். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள், அதுக்கு உண்டான இதுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்களே. இதை பற்றி அவங்க இது பெஸ்ட்டு என்னன்னா, என்கிட்ட இல்லை அந்த கேசட்டு. நம்ம பிசு சார் சொன்னது தான். ஒரு படம் முடிஞ்ச உடனே அது எப்படி ஓடுறது, என்ன பண்ணுறது, மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒரு 2 நாள் தான் மாயா அவங்க எனக்கு ஆடியோவாக அனுப்பிச்சாரு. 2 நாள் தான் மாயா அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் கேட்பாங்க. 3ஆவது நாள் அந்த படத்தை விட்டுட்டு அந்த படத்தை பற்றியே பேச மாட்டாங்க. அப்படி ஒரு படம் ஓடின்னு இருக்குன்னு அவங்களுக்கு நினப்பு இருக்காது. அடுத்த படத்தை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. See, that is what I call the business. ஒரு ப்ராடக்ட் நல்லா ஓடுதுன்னா யூ ரைட் அதுலேருந்து வர லாபத்தை லைட் பண்ணு. ஒரு ப்ராடக்ட் நல்லா ஓடலைன்னா விடு, அடுத்த ப்ராடக்ட் வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ தேவர் மோர் அடுத்தது என்ன அப்படின்னு. கமல் சார் மாதிரி ரஜினி சாருக்குமே அப்பா படங்கள் பண்ணியிருக்காங்க, பொல்லாதவன், சிவப்பு சூரியன். பொல்லாதவன் போது தான் அவரை போய் பார்த்தார். பெரியப்பா தான் போய் பார்த்து பேசுவார் எப்போதுமே. பெரியப்பாட்ட நல்லா பேசுவார், நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவார்.
அதுக்கப்புறம் சிவப்பு சூரியன் போதும் பெரியப்பா தான் போய் கேட்டார். ஒத்துண்டார், உடனே ஒத்துண்டார். அதுக்கப்புறம் அவரை வச்சு படம் பண்ணுறக்கூடிய சான்ஸு எங்களுக்கு கிடைக்கல. பட் ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப. இன்னி தேதி வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு வி மெயின்டைன். கமலஹாசனோடையும் வி மெயின்டைன். அது ஐ ஹேட் மெயின்டைன்ட் அ குட் ரிலேஷன்ஷிப். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு வேண்டாத கட்சி பீப்புளெலாம் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப இது எழுதினாங்க. நீங்கள் திருப்பி நாயகனை பற்றி கனாப்பினான்னு எழுதுங்க. ஐ செட் நோ, ஐ எம் நாட் கோயிங் டு ரைட். அது முடிச்சு போன டாபிக், அது எதுக்கு இப்போ கலரணும் அப்படின்ட்டுன்னு. பட் எனக்கு திரும்ப 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 சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வந்துட்டே இருந்ததுனால எனக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் ஃபெடப் ஆகிட்டேன் நான். ஸோ ஐ சென்ட் ஹிம் அ மெசேஜ் த்ரூ ஸ்ரீபிரியா அக்கா. ஐ செட் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் நம்ம. இதுக்கு வந்து இது எவ்வளோ நாள் போயின்னு இருக்க போகிறது நம்ம இதுக்கு. உங்களுக்கு தெரியும் அப்பாவை பற்றி, எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், முக்தா ஃபேமிலிக்கு தெரியும் உங்களை பற்றி. ஸோ இது எதுக்கு நம்ம நீடிக்கணும்னு அப்போ தான் அவர் பிக் பாஸில் வந்து ஹி செட் முக்தா ஸ்ரீனிவாசனுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. பட் வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அவரோட புக்கு சிறுகதைகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு? அதாவது லேட்டர் பார்ட். அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அப்பாவுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு லைப்ரரி ஆரம்பித்தார். லைப்ரரி ஆரம்பித்து லைப்ரரியில் ஃப்ரீயாக புக்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் கதைகள், அவ்வளோ கதைகள், கிட்டத்தட்ட ஒரு 100-150 கதைகள் எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட கதையில் வந்து இந்த சிறுகதைகளும் நம்ம சீரியலாக பண்ணலாம். அப்புறம் அவரோட நான் ஏறி வந்த ஏணி அப்படின்னு தமிழ் திரைப்பட வரலாறு, தமிழ் திரைப்படத்தை பற்றி வரலாறை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய எழுத்துக்கள் எழுதி அண்டு என்ன பண்ணுவார், புக் எக்ஸிபிஷனில் தானே போவார். தானே போய் உட்காந்துட்டு தன் புக்கை விற்பார். இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க, அப்போ அத்தனை பேரும் பண்ணுறாங்க. எல்லா எழுத்தாளர்களும் தாங்களே போய் உட்காந்துருக்காங்க. அப்பா ஆரம்பித்தது வந்து அப்பா தான் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம் முன்னாடி. ஃபஸ்ட்டு புக் எக்ஸிபிஷன் ஆரம்பித்த போது அப்பா தானே தான் போகிற தன் புக்கு. நிறைய சேல் ஆகும். அண்ட் ஹில் பி எழுத்துக்களில் தான் தன்னை பண்ண. அதுக்கப்புறம் இப்போ சிவகுமார் சார் சொல்லுவார், நான் நடிகனே இல்லை மாயா, நான் சும்மா பணத்துக்காக நடித்தேன். நான் வந்து ஒரு பேச்சாளராக தான் நான் இப்போ பார்க்குறேன். அதே மாதிரி தான் அப்பாவும். ஹீ saw himself as a writer. Then சினிமா பர்பஸ். அப்பாவும் சரி பெரியப்பாவும் சரி ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டம், அதாவது நீங்களாம் வளர்ந்த காலகட்டம் சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா ஊருக்குள்ளுக்கும் போவோம் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி நேரத்தை ஒதுக்க முடிஞ்சுது அவங்களால? ஏன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே போயிட்டு இருந்தது நிறைய. அதுதான் அவங்க 2 பேரோட பெரியப்பாவோட பிளானிங். எவ்ரி சம்மருக்கு வந்து எங்களை ஊருக்கு அழைச்சின்னு போவார். அந்த டயத்தில் எந்த ஷூட்டிங் கீட்டிங் எதுவுமே வச்சுக்க மாட்டார். அண்ட் அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ராவல் பிடிக்காது அப்பாவுக்கு. அதனால் அப்பாவுக்கு என்ன பண்ணுவாங்க, சில சமயத்துக்கு ஏதாவது நாங்கள்லாம் பெரியவாளாம் ஆனதுக்கப்புறம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா வந்து 4 நாள் 5 நாள்லாம் நீ வர வேண்டான்டான்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்துருவாங்க. எந்த இடத்துக்கு போகிறோமோ, கல்கட்டாவோ, டெல்லியோ, காஷ்மீரோ ஆர் பாம்பேயோ, எந்த இடத்துக்கு போனாலும் பக்கத்தில் இருக்கிற ஊருன்னா காரில் போயிடுவோம். நாங்கள் பெங்களூருக்குலாம் நிறைய தடவை வந்திருக்கோம். ஸோ அதை பிளான் பண்ணுறது பெரியப்பா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அது ரொம்ப, அதாவது எங்களுக்கு ஹாலிடே என்னன்னா எந்த சினிமா கஷன் போகிறது, டெய்லி என்ன என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கிறது எல்லாம் ரொம்ப இல்லைன்னா எங்களுக்கு அந்த ஹாலிடேஸில் அந்த மே மாதம் ஹாலிடேஸை வந்து ஃபுல்லாக எங்களை எங்கேஜாக வச்சுப்பாங்க. அப்போ 10 நாள் 15 நாள்லாம் போவோம். அந்த டயத்தில் ஷூட்டிங்லாம் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. சில சமயம் அந்த இடத்துக்கு போட்டு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு 79 காஷ்மீர் போனோம். அங்கே வந்து படம் அதை பார்த்த உடனே அப்பா சொன்னாங்க, ஒரு படம் வேணால் இங்கே பண்ணலாம்டா அப்படின்னு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் 80 வந்து பொல்லாதவன் நாங்கள் காஷ்மீரில் பண்ணோம். அதே மாதிரி 82லேயோ என்னமோ சிம்லா போனோம். 81 சிம்லா நாங்கள் முதல்ல போயிட்டோம் சிம்லாக்கு. சிம்லா போய் அங்கெல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ண உடனே அப்பா வரலை. அப்போ பெரியப்பா சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குடா சிம்லா, அதனால் நம்ம அடுத்த ஷூட்டிங் நம்ம சிம்லாவில் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் முன்னாடி போகிறது. அந்த மாதிரி நிறைய போயிருக்கேன் நான். கோவா போயிருக்கேன் அப்பாவோட. அந்தமானுக்கு என்ன ஐஷன் போக மாட்டேன்ட்டாங்க. அந்தமான் காதலி அப்படி வரல. என் பிரதர்ஸ் 3 பேரையும் ஐஷன் போனாங்க. பட் என்ன ஐஷன் போக மாட்டேன் நாங்கள் ஷூட்டிங் போது. நான் வந்து பெரியப்பாவுக்கு ரொம்ப பெட்டு. பெரியப்பா நான் எது சொன்னாலும் கேட்பார் அவர். நான் பெரியப்பாட்ட பிடிங்கினேன், என்ன ஐஷன் போ நானும் வரேன் அந்தமானுக்கு அப்படின்னு.
இல்லடி நீ நாங்கள் ஷூட்டிங்கை வேலையை பார்ப்போமா, இல்லை நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றதை பார்ப்போமா, எங்களுக்கெல்லாம் கஷ்டம். நான் அப்போ காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் கஷ்டம்டி, அதனால் உன்னை நான் தனியாக நிச்சயமாக அந்தமானுக்கு அழைச்சின்னு போகிறேன். நாங்கள் அப்புறம் பெரியப்பாவே போயிட்டாங்க. நான் இன்னி தேதி வரைக்கும் அந்தமான் பார்க்கல. அந்த நாள் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா மெமரிஸ்? அப்போ ஏதாவது அந்த ஒரு நிறைய சொல்லியிருக்காரு அந்த நாளை பற்றி. ஏன்னா இப்போ வரைக்குமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட வந்துட்டு சாங்ஸே இல்லாத ஒரு படம் வந்து 54ல் ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஆனா அப்போ அது சரியா போகல அப்படின்ற ஒரு பேச்சு சரியா போகல. பிகாஸ் நெகட்டிவ் ரோலு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அது அது ஒரு கல்ட் கிளாசிக்கா இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்றது உண்டு, ஆச்சரியப்படுறது உண்டு அந்த படம். அந்த நாள் வந்து அப்பாவுக்கு நடுவில் வேலை இல்லாமல் இருந்தார். ஸோ அப்பாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக ஆனது வந்து ஜாவர் சீதாராமன். அப்பா என்ன பண்ணாங்க, ஜாவர் சீதாராமன் வீட்டுக்கு போவாராம். அவங்க போயிட்டு அங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாராம் அப்பா ஜாவர் சீதாராமன். ஜாவர் சீதாராமன் என்ன பண்ணுவாராம், அப்பாவுக்கு வந்து படிக்கிற ஹேபிட் வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தார் ஃபஸ்ட்டு. இசட் நீ சும்மா வெறுமை உட்காந்துட்டு இந்த இப்படி படம்னு சொல்லாத, உன்னை நீ எக்யூப் பண்ணிக்கோ இந்த டயத்தில். அதனால் நீ வந்து ஒன்று படி, நீ நிறைய படி, புக்ஸு வாங்க. அப்பாவுக்கு அப்போ பணம் கிடையாது புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஜாவர் சீதாராமன் அங்கிள் வந்து நிறைய புக்ஸ் வச்சுட்டு இருப்பாராம். அதனால் என்ன பண்ணுவாரா, நீ காலம்பரை வா அப்படின்னு சொல்லிவிடுவாரா. காலம்பரை போவாங்களாம். அவங்க ஒய்ஃபு மாமி வந்து ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க. சாப்பாடும் போட்டு அங்கே உட்காந்து அந்த புக்ஸ் பூரா படிக்க சொல்லுவாங்களாம் அப்பாவை. படிப்பாராம் அப்பா வந்துட்டு. அவர் வந்து அந்த நாளுக்கு எஸ் பாலச்சந்தர் கிட்ட அவர் தான் அழிச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் தான் கதாவசனம். அவர் வந்து அழிச்சுன்னு போய் இது மாதிரி இந்த ரொம்ப இன்டெலிஜென்ட் பையன் இவன், அதனால் இவனை நீ வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோ அப்படின்னு. ஸோ அசிஸ்டண்ட்டாக சேர்த்துருந்தாங்க. பெரியப்பா அந்த டயத்தில் வந்து ஏவிஎம்மில் வேலை பண்ணிட்டு இருந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட். ஏவிஎம்மில் பெரியப்பா வேலை பண்ணும்போது தான் டாக்டர் ராஜ்குமார், இங்கே இப்போ இருக்கிற நம்ம கன்னடத்து ராஜ்குமார், அவரோட ஃபர்ஸ்ட் படம். அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸில் இந்த கூத்து மாதிரி தான் அதில் தான் நடிச்சுட்டு இருந்தார். ஸோ அப்போ பெரியப்பா என்ன பண்ணாங்கன்னா, ஏவிஎம் செட்டியார் என்ன பண்ணாராம், பெரியப்பா கிட்ட நீ இந்த பையனை வந்து ஷூட்டிங்க்கெலாம் அழிச்சுட்டு போய் காமி அப்படின்ட்டு சொன்னான். ஸோ இப்போ நேச்சுரலி அப்பா பெரியப்பா என்ன பண்ணுவானா, அவர் அழிச்சுட்டு டாக்டர் ராஜ்குமார் அவர் அழிச்சுன்னு வந்து அந்த நாள் ஷூட்டிங்கில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ சிவாஜி நடிக்கிறத அவர் பார்த்துட்டே இருப்பார் ராஜ்குமார். அவ்வளோ கண் கூட பார்த்துட்டு இருப்பாரான். ஹி வாண்டட் டு லேர்ன். சினிமாங்கிறது வேற மீடியம், தியேட்டர்ன்றது வேற மீடியம். அதனால அது கற்றுக்கிறதுக்கு பார்த்துட்டே இருப்பாரான். அப்புறம் சிவாஜி ஒரு நாளைக்கு அப்பா ஜாவரை கூப்பிட்டு இது யார் அப்படின்னு கேட்டோன்னே அப்பா சொல்லியிருக்காரு, இல்லை இவர் வந்து புதுசாக நடிக்க வந்திருக்காருன்ட்டு. அப்படி தான் அப்பா வந்து அந்த நாளில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அண்ட் வீண பாலச்சந்தரோட ஹீஸ் ஜீனியஸ். நோபடி கேன் மேட்ச் அவரோட படங்களாகட்டும், அவரோட வே ஆஃப் டேக்கிங். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுண்டார் அப்போ அவர்கிட்ட. அண்ட் அவங்கள அந்த வீண பாலச்சந்தர் ஒய்ஃப் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன், நான் இன்டர்வியூ பண்ணேன். அப்போ அவங்க சொன்னது அவங்களுக்கு ரொம்ப தெரியல அப்பாவை பற்றி. ஒன்று தான் சொன்னாங்க, ரொம்ப பசியாக இருப்பார் உங்கள் அப்பா, டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கோம் மேலே. அவங்க வீண பாலச்சந்தரோட அம்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். அந்த ஸ்ரீனிவாசன் தான் அப்பாவுக்கு பேர். சீனான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த சீனா பையனை கூப்பிடுறி, அவன் பசியாக உட்காந்துட்டு இருப்பான், மோர் சாதமாக சாப்பிட்டு போட்டோன்னு. அதனால் கீழேருந்து அவர் கூப்பிடுவாங்களாம் அவங்க சாந்தாம்மா, சீனான்னு. அப்பா ஓடி வந்து சாப்பிட்டு போவாங்களாம். ஸோ அதுதான் அப்பா வந்து என்கிட்ட இதுதான் ஷேர் பண்ணிட்டாரு. டாக்டர் ராஜ்குமாரை பற்றி ஷேர் பண்ணிட்டாரு. பட் அந்த இதெல்லாம் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. சினிமா தாண்டி அவருக்கு பிடித்த விஷயங்கள், சினிமா தாண்டி கடைசியாக பேரன் பேத்திகளோட லிவ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சது. அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சது. அவ்வளோதான். பட் சினிமா தாண்டி ரொம்ப பெருசாக வேற இதெல்லாம் இல்லை அப்பாவுக்கு. சினிமா எழுத்து அதை தான் ஒழிச்சுட்டு இருப்பார். 24/7 அதை தான் எழுத்துட்டு இருப்பார். கை ஒடிஞ்சு போச்சு அப்பாவுக்கு, இனிமேல் எழுதவே முடியாதுன்னு ரைட் ஹேண்ட் சைடில் எழுத முடியாதுன்ட்டாங்க. 2 ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை 1 ஆக்சிடென்ட் ஆச்சு, 3 ஆப்ரேஷன் ஆச்சு. ஆனாலும் விட்டாமல் எழுதி கடைசிபடி எழுதிட்டார். கடைசியாக ஒரு 2-3 மாதம் தான் படுத்துட்டார். அப்புறம் போயிட்டார். உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்க. என்னோட கணவர், உங்களுடைய பிள்ளைகள். அரேஞ்ச் மேரேஜ் தான். என்னோட கணவர் வந்து he was working at that time, he was working in Gabriel, டெல்லியில். அதுக்கப்புறம் அவர் வந்து சுந்தரம் ஃபாஸ்னஸில் வேலை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தென் he quit
அப்புறம் டெல்ஃபை ஜிஎம்ல பண்ணியிருந்தார். தென் இங்கர்சால் ரேண்ட், அதுவும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அதில் டைரக்டராக இருந்தார். அப்புறம் அதை எல்லாத்தையும் ஒன் ஸ்டேஜில் ஹி ஃபெல்ட் நோ மோர் கார்ப்பரேட் லைஃப், என் கார்ப்பரேட் லைஃப் வேணாம் அப்படின்னுட்டுன்னு ஹி ஸ்டார்டட் டீச்சிங் இன் ஆல் த ஐஐஎம்ஸ். அவர் பேசிக்காக ஹீஸ் அன் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஐஐஎம் ஃப்ரம் அஹமதாபாத். ஸோ அதனால் அவர் வந்து ஹி காயின்ட் ஒரு சப்ஜெக்ட் க்ரீன் மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லாரும் நம்ம பேசுகிறோம். ஹீ டிட் இட் 15 years பேக். அண்ட் எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ், இது 2 சப்ஜெக்டும் அவரே க்ரியேட் பண்ணி he started teaching in all the IIMs, Bangalore, Ahmedabad, Jaipur, not Jaipur, Udaipur, and Shillong, and also right now he is teaching in ISB, Hyderabad, and also he consults in IT companies. Okay. And teachum பண்ணிட்டு இருக்கார். ஸோ எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு சினிமாவில் ஆசை வந்திருக்கு இப்போ. ஸோ ஐ டோன்ட் நோ. அவன் வந்து இஸ் ஆல்சோ அ ஜேர்னலிஸ்ட். பொண்ணு வந்து ஷீ ஒர்க்ஸ் ஃபார் லிங்க்டன் அண்ட் ஷீ இஸ் மேரிட். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ, அப்பா பற்றி பேசும்போது இது வெரி இம்பார்ட்டண்ட். அப்பாவுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. கம்யூனிஸ்ட்னாலே அதுதான், எதுவுமே கிடையாது. மை டாட்டர் காட் மேரிட் டு கிறிஸ்டியன். அப்பா வாஸ் வெரி ஹாப்பி. ஹி கேம் ஃபார் த வெட்டிங். அவளை பிளஸ் பண்ணாங்க ரொம்ப. ஹி செட், ஐ மீன் அவள் சூஸ் பண்ண பையன் வந்து தப்பாக இருக்காதுன்னு. அப்பாவுக்கு படிப்பு மேலேயும் ரொம்ப ஆசை. நானும் எம்ஃபில்லாம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். நான் எங்கள் அக்காக்கள் 2 பேரும் எம்ஏலாம் பண்ணியிருக்காங்க. படிப்பு மேலே அவ்வளோ ஆசை. எங்கள் அம்மா 8வது படித்த எங்கள் அம்மா வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி பண்ணாங்க. அப்பா தான் படிக்க வச்சார். அப்பா அது மாதிரி என்னோட பொண்ணு வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து எம்ஏ இங்கிலீஷ் பண்ணும்போது அவளுக்கு கோல்டு மெடல் கிடச்சிது. அப்பா மெட்ராஸ்லேருந்து அவளோட கோல்டு மெடல் வாங்குறத பார்க்கணுன்ட்டுன்னே வந்தார். அதனால் படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்பாவுக்கு. அதுதான் என் ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் முக்தாஸ் சாரோடைய ஜேர்னி ஏன்னா வந்து அது ரொம்ப பெருசு. நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. திரையுலகத்துக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கிறாரு. அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸாகவும் சரி, ஒரு டைரக்டராகவுமே சரி. ஸோ அவருடைய ஜேர்னி வந்து இப்போ உங்களை விட யார் ரொம்ப சிறப்பாக, அஃப்கோர்ஸ் உங்களுடைய பிரதர்ஸ் சொல்கிறாங்க. மகள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்னென்னா, நீங்கள் அழகாக நரேட் பண்ணீங்க ஒரு சம்பவங்களை. ஏன்னா வந்து இந்த படம் சம்மந்தம் சொல்கிறது வேற, பட் நீங்கள் ரொம்ப அழகாக கதை சொல்கிறீங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ. சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்ம கன்னடாவில் சொல்கிற மாதிரி ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. The Chennai Silks in Mega Summer Sale.